திரு ஓபிஎஸ் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை நம்பி தான் எடப்பாடி பழனிசாமியும் இப்போ களத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன்னாடியே போய் டெல்லியில் போய் உடன்பாடு வச்சுட்டு வந்துட்டார். பாஜகவோடு அழகிலா சொல்கிறீங்களா சார்? அதிமுகவை நம்பி தானே பாஜக தமிழ்நாட்டில் இருக்கணும். பெரிய கட்சி அதிமுக தானே? இல்லை பெரிய கட்சி அதிமுக தான். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இந்த 2 பேர் அரசியல் கட்சிகள் தான். எந்த தேர்தலானாலும் இவர்களுக்குள்ளே தான் வரணும். ஆனால் 2023 வெளியேறி போயிட்டு 2024 ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, இனி இந்த தேர்தலில் எந்த தேர்தலிலும் சேரமாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் போனாருங்கிற கேள்வி இருக்குல்ல. வந்துட்டு சொல்கிறார், இந்த 4.5 ஆண்டு நான் முதலமைச்சர் ஆனதுக்கு பாஜக தான் காரணம், நான் நன்றியோடு இருப்பேன்னார். 2024 அந்த நன்றியை கொஞ்ச நேரம் ஒத்தி வச்சுட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டார். அது பாஜகவே பொருட்படுத்தலையே, அவங்களே திருப்பி கூட்டணியை புதுப்பிச்சுட்டாங்களே, அவர் தான் தலைவர்ன்ட்டாங்க. அதான் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் கால் பண்ணணும். இந்த காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம்னு ஒரு 6-7 வருஷமாக கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க. 2018 அதுதான் சொல்கிறேன். அந்த வியூகத்தை வகுக்க இப்போ தொடங்கிட்டாங்களோ இருக்கு. உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை வெளியேற்ற வேண்டும் என்கிற அந்த எண்ணம் கருத்தாக்கம் இருக்குமேயானால் இந்த கட்சியை ஒன்றுபடுத்தி ஒரு வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்கி அதோடு கூட்டணி வச்சு பண்ணாதான் சரியா வரும். இன்றைக்கும் கூட நீங்க சொல்றதுக்கே முரணா இருக்கு. இல்ல அதிமுக இங்க வேறுன்றணும்னா கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்றது அவங்களோட லாங் டேர்ம் அஜெண்டா. அப்ப அதுல ஒரு கழகம் அழிஞ்சாதான் அவங்க வேறுன்றதுக்கு கொஞ்சமாவது வேறு பிடிக்க முடியும். அப்போ அவங்களோட இலக்குன்றது அதிமுக பலவீனப்பட்டு வீணா போனாதானே அவர்களுக்கு வழி பிறக்கும். இல்லை, அதற்கான பிரித்தாலும் சூழ்ச்சியோ இந்த இணைப்புக்கு அவர் இடையூறாக இருக்கிறாருங்கிறத ஒத்து போகிறதுக்காக நான் அதை சொல்ல வர்றேன். இந்த பிடிவாதம் காட்டுகிறார்ல, இந்த பிடிவாத நிலையிலிருந்து இவரை அந்த ஒரு இயல்பு நிலைக்கு என்னோடு நீங்கள் கூட்டணியே வைக்க முடியாத நீங்கள் வந்துட்டீங்க. உங்களோடு இருந்தவங்க காலமெல்லாம் உங்களோடு பயணித்தவர்கள், இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, செல்வி ஜெயலலிதாவும் சரி, தனக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து பிரிந்து சென்று மிக கடுமையாக விமர்சித்த எல்லோரையும் அரவணைத்தாங்க. அவங்களுடைய எண்ணம் நோக்கம் என்பது கட்சி முக்கியம், கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம். நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்ல, நான் சேர்த்துக்க மாட்டேன். அதைத்தான் நான் இப்ப சொல்ல வர்றேன். இந்த பிடிவாத போக்கு இருக்குல்ல, என்னிடம் கட்சி இருக்க வேண்டும், நான் தான் அதிமுக பொதுச் செயலாளராக இருப்பேன். இது சிலுவம்பாளையத்தில் தொடங்கின கட்சியில் 2000 பேர், 2 கோடி பேர் உறுப்பினர் இருக்கான்ல, பல லட்சக்கணக்கான நிர்வாகிகள். திரு எடப்பாடி மாதிரி திறமையானவர் இருக்கான். தனக்கு கிடைச்ச வாய்ப்பை, சந்தர்ப்பை, அதிகார பலத்தை, பணபலத்தை பயன்படுத்தி ஒற்றை தலைமைன்னு போய் எல்லோரையும் புறக்கணிச்சு எடப்பாடி பழனிசாமின்ற இந்த நிலைப்பாடு இல்ல. அதுதான் நான் சொல்றேன். சொன்னேன்ல, பணபலம், படைபலம், அதிகார பலத்தை பயன்படுத்தி பண்ணாருன்னு. அதோட உள்ளீடு உங்களுக்கு நிச்சயமா புரியும். கார்த்தி எனக்கு தெரியாது இல்ல, அதனால தான் சொல்றேன். ஒரு இயக்கத்தை தலைமை ஏற்கக்கூடிய நோக்கம் என்னவா இருக்கணும்? களத்துல வெற்றி பெறணும், வெற்றி இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். வென்று காட்டுவேன்றாரு. இதுல முடியாதுங்கிற வெறும் 136 ஓட்டுல டி நகர்ல தோத்து போயிட்டாருங்க. 2027 சத்யா 400-450 ஓட்டுல போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 38-40 தொகுதி தென் மாநிலங்கள்ல ஒரு தோல்வி அடைஞ்சிருச்சு. அதெல்லாம் சரி செஞ்சுட்டேன்றாரு. இப்போ சரி செஞ்சுட்டேன்றாரு. டிடிவி போயிட்டாருன்னா அதை சரி பண்ணி பண்றாரு. அது முடியாதுங்கிறேன். டிடிவினாலையும் முடியாது. நீங்க இந்த டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் இருக்கிற அந்த கணிசமான வாக்கு வங்கியை திரும்ப இங்க இணைத்தால் தான் வெற்றி சாத்தியம். ஆட்சி அதிகாரத்துடைய வெற்றி சாத்தியம். இந்த 10 நாள் நடந்து முதல் பதிவுல சொன்னேன் சார். இந்த 10 நாள் அது நீங்க ஒரே நாள்ல முடியும் சார், ஒரே நாள்ல முடியும். 23 அப்போ ஓபிஎஸ் மேடையில இருப்பாருன்னு எடுத்துக்கலாமா? அதான், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எடப்பாடிக்கு மனம் இல்ல, இடம் இருக்கா மேலன்றதா இப்ப கேள்வி. சத்யா இல்ல, அந்த பிடிவாதத்தை தளர்த்தணுங்கிறதா என்னோட பார்வை. உங்களோட கோரிக்கையை வைக்கிறீங்க. ஒரு அனுமானமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை சரியில்லை, அவர் பணபலம், அடியால் பலத்தை வச்சு தான் இது பண்ணாரு எல்லாம் சொல்லலாம்ல. எல்லாம் சொன்னாலும் சரி, இப்போ அவர்கிட்ட எடுத்து ஏன் ஓபிஎஸ்க்கு கொடுக்கணும்? அவர் என்னத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காரு? இப்போ வெளியே போனதுலேருந்து ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணியிருந்தா வேல்யூ அடிஷன், இல்லை அவர் எல்லாம் தோற்றுருவான் நெகட்டிவ்னு சொல்லுவீங்க. எந்த இம்பாக்டுமே எதுவுமே வேண்டாட்டாரு. பிரிந்து கிடக்கிற என்னை நம்பி வந்திருக்கிற அதிமுக காரன் காலமெல்லாம் அவனை சேர்த்துங்க, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்ட்டாரு. இப்போ அதுவுமே வேணான்றவர் எதுக்கு எனக்கு வேணவே வேணான்றார் எடப்பாடி. அதாவது இருங்க, அவர் முடிச்சிட்டு சார் அடிப்படை உறுப்பினர்களா இதுல பயணித்தவர்களை கொண்டு போய் இணைச்சிட்டு போகணுங்கிறத கடைசி வரைக்கும். அவங்க தொண்டர்களை வர வேணான்னு எப்பவுமே எடப்பாடி சொல்ல, யார் வேணா வரலாம், அந்த நபர்கள் முக்கிய தலைவர்கள் மட்டும் தான் வேணான்னாரு எடப்பாடி. இல்ல, அதுவுமே இப்ப நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க போட்டியிட்ட தொகுதியில மட்டுமா ஜெயிச்சு மற்றவங்களாம் தோத்துட்டாங்க, நான் மட்டும் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணியிருந்தா கூட சேர்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் வெளியில இருந்து இப்போ சார் மாதிரி வெல்விஷர்ஸ் சொல்லலாம், பாருங்க அவர் ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காரு, அவருக்குன்னு ஒரு பலம் இருக்குன்னு. அந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே அது
பிரச்சனை பண்றதாக இருக்கட்டும், சும்மா ஒரு டீ கடை பிரச்சனை பண்றதா இருக்கட்டும், எதுலையுமே அது ப்ரூவ் பண்ணலையே அப்படின்னு ராமநாதபுரத்துல ரெட்டலையை வந்து 3வது இடத்துக்கு 4,32,000 வாக்குகள் வாங்கி கட்டுத்தொகை இழக்க வச்சிருக்கிறார். அதுதான் அதான் ஒரு தொகுதிக்கு time சட்டமன்ற தொகுதிக்கு 60,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. சார், இப்போ 5,000 ஓட்டு ஒரு பார்லிமெண்ட்ல வந்து ஓட்டு வாங்கிட்டு 2வது இடத்துக்கு வந்துட்டு எனக்கு கட்சியில வந்து மீண்டும் சேர்த்து கோஆர்டினேட்டர் ஆகுங்களா. அதுவும் முன்னாடி சீஃப் மினிஸ்டரா இருந்தவர், அவ்வளவு அமைச்சர் பதவியில் அத்தனை வருஷம் இருந்தவர், நான் கட்டுத்தொகை இழக்க வச்சேன் அப்படிங்கிறத ஒரு அச்சீவ்மெண்ட்டாக காட்ட முடியாது. இன்னொன்று, நீங்கள் போகிற இடமெல்லாம் வந்து எனக்காக வந்து நிற்கிறாங்க, இப்போ என்னால் வந்து அதிமுகக்குள்ள கட்டமைப்புக்குள்ள ஒரு சலசலப்பை உருவாக்க முடியும் அப்படின்ற எந்த திருட்டுமே இல்லையா, திருட்டும் இல்லை, வேல்யூ இல்லை அப்படின்னும் போது நான் வந்து ஒரு ஒரு முகத்துக்காக நான் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற. அப்ப இந்த ஸ்கீம்ல வந்து பாஜகவோட ஸ்கீம்ல ஓபிஎஸ் கிடையாதா? ஓபிஎஸ் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, வெளிப்படையாக அவர் நிராகரிக்கிறது போல ஒரு தோற்றத்தை காட்டிவிட்டா அது ஏதாவது நெகட்டிவான பர்செப்ஷன் உண்டாக்குன்றதுனால கடைசி வரைக்கும் அவர் வந்து ஒரு ஆர்ம்ஸ் லென்த்லேயே 1 ஆர்ம்ஸ் லென்த்லேயே வச்சிருப்பாங்களோ இல்லையா. அவரே போயிடுவார் வேற ஏதாவது இடத்துக்கு. இப்போ ஒரு புது அமைப்பு ஆரம்பிச்சு தாவேகா கூட போறாரோ இல்ல வேற ஏதாவது பண்றாரோ, அது தாவேகா வந்துட்டு இருக்கு, அங்க போவார். அதான் அவர் வந்து அதான் சொன்ன மாதிரி அவர் ஹாலிடேல இருக்காரு. ஹாலிடே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கூல் லீவ் விட்டு ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் தான் தெரியும். கடைசியா 18ஆம் தேதி பேசியிருக்காரு விஜய் அரசியல், டிசம்பர் 18. அதுக்கப்புறம் எப்போ பேச போறாரோ அது வரைக்கும் ஓபிஎஸ் அவர் காத்திருக்க வேண்டியதுதான். அதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க வந்து இப்போ தாவேகா சேர்த்துறதும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆட்கள் வராங்க, பயங்கரமான ஆட்கள் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பயங்கரமான ஆட்கள், சிபிஐ ஆட்கள் தான் வந்திருக்காங்க. அது இல்ல அது வந்து அதான் சொன்ன மாதிரி அது வந்து அது ஒரு கூட்டணி கட்சியே, அது தனி என்டிட்டி கிடையாது, அது ஒரு கூட்டணி கட்சி. ஓபிஎஸ் போன்ற ஆட்களுக்கு இது மேல அதுதான் வந்து சரணாலயம் போல இது இருக்கும் அப்படின்றத சுருக்கமா ஒரே வார்த்தையில் இந்த 10 நாட்களுக்குள்ள இதெல்லாம் ஏதாவது ஒரு தெளிவு வருமா? என்ன நம்பிக்கையில் பாஜக இவ்வளவு உறுதியா சொல்லுது 23ஆம் தேதி தலைவர்கள் எல்லாத்தையும் சந்திக்க வச்சிருவோம் பிரதமர்கிட்ட? இல்ல அதான் இப்போ நீங்க அந்த கணக்குல ஓபிஎஸ் இருக்க மாட்டாரு, மற்றவங்க எல்லாரும் பாமக தேமுதிக அதான் அந்த அவங்க உடச்ச தேங்காய் எங்க மலருதுன்றது அவங்க பொறுப்பு தான். அதெல்லாம் இருக்கோ இல்லையோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பாஜக வந்து அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, 10 நாள் நாங்கள் கதை அடிச்சிருவோம். அந்த இப்போ சிவாஜியில் சொல்லுவார்ல, நீ ரிலாக்ஸாவா ஆனால் நான் 10 நிமிஷத்தில் உள்ளே போயிடுவேன் அப்படின்றவர்ல, அந்த மாதிரி நாங்கள் 10 நாளில் முடிச்சிருவோம், நீ தேங்காய் எடுத்துகிட்டு வரதும் வராதும் ஓம் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே மெசேஜ் ஒழிய தேமுதிகக்காக இன்னும் 2 நாள் வச்சிருப்பாங்க 3 நாள் வச்சிருப்பாங்களா எதிர்பார்க்க முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.